இந்த விழியம் மிக முக்கியமான விழியம். அதனால அனைவரும் இந்த விழியத்தை முழுசா பாருங்க. முக்கியமா சன்மார்க்க அன்பர்கள் எந்த ஒரு விருப்பு வெறுப்புமின்றி இந்த விழியத்தை பாருங்க. அருட்பெருஞ்சோதியார். அருட்பெருஞ்சோதியாரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்துட்றோம். அருட்பெருஞ்சோதியார் என்பவர் 1800களில் வாழ்ந்த ஞானி ஆவார். கருணீகர் பிள்ளை என்னும் சமுதாயத்தில் பிறந்த ஒரு தமிழர். இவருடைய புகழை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சத்தியஞான சபைக்கு போகலாம். அதுக்கு பக்கத்திலே மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில பாத்தீங்கன்னா பொன்னேரியில அவங்களுடைய அம்மாவுடைய வீடு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில உள்ள ஏழுகிணறு என்னும் பகுதியில அருட்பெருஞ்சோதியார் வாழ்ந்த வீடு இருக்கு. இவர் ஒரு ஞானின்னு சொல்லணும். ஆனா இவருக்கு ஒரு ஜீவ சமாதி இருக்கான்னு கேட்டா இல்ல. காரணம், அருட்பெருஞ்சோதியார் ஒளியுடன் கலந்துட்டாருன்னு சொல்றாங்க. தன் உடலுடன் சேர்ந்து ஒளியோடு கலந்துட்டாருன்றாங்க. மற்றொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா, அருட்பெருஞ்சோதியாரை எரித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு பக்கமும் வேலிடான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. இப்ப அருட்பெருஞ்சோதியார் ஒளியுடன் கலந்துட்டாரு அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் ஆவணத்திலேயே இருக்குன்னு காட்டுறாங்க. டிஸ்அப்பியர்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆவணத்திலையுமே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எரிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றதெல்லாம் ஒரு வாய்வழி செய்தியாவே கடத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த செய்திக்குமே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்படி இருக்கையில 5ஆம் தமிழர் சங்கம் நம்ம 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகானை சுற்றி பின்னப்பட்ட சதி வலைகளை அறுத்தெறிய போறோம். அருட்பெருஞ்சோதியாரின் ஆசியுடன் நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷனை இப்ப தொடங்கலாம். அருட்பெருஞ்சோதியாரின் வாழ்க்கை வரலாறை பார்த்துடலாம். ராமலிங்க பிள்ளை என்னும் அருட்பெரும் ஜோதியார் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சிதம்பரம் அருகில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய அண்ணன் சபாபதியை பார்த்தீங்கன்னா பல ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்தி வந்துட்டு இருந்தார். அருட்பெருஞ்சோதியார் அவருடைய சிறு வயதுல அவர் அண்ணன் வீட்டில தான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு கல்வியில அதிக நாட்டம் இல்லைன்னாலும் ஆன்மீகத்துல அதிகப்படியான நாட்டம் இருந்திருக்கு. அவருடைய அண்ணன் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக அதிகப்படியான ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள்லாம் வச்சிருக்காரு. அதனால அருட்பெருஞ்சோதியாருக்கு அவருடைய சிறு வயதிலேயே அவருடைய அண்ணன் மூலமாகவே ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. அருட்பெருஞ்சோதியார் வளர வளர ஆன்மீகத்துல சிறந்து விளங்கியிருக்காரு. அருட்பெருஞ்சோதியாருக்கு 27 வயதில் திருமணம் நடைபெற்றது. ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறதுனால அருட்பெருஞ்சோதியார் இல்லறத்துல ஈடுபடல. அருட்பெருஞ்சோதியாரின் வளர்ச்சிக்கு முற்றுமுழுதா தடையா இருந்தவர்கள் யாருன்னா இந்த யூத பிராமணர்கள். அவருடைய வாழ்நாள் முழுக்க அதிகப்படியான நெருக்கடிகளை இந்த யூத பிராமணர்கள் அவருக்கு கொடுத்தாங்க. அருட்பெருஞ்சோதியாருக்கு இந்த யூத பிராமணர்கள் கொடுத்த பிரச்சனைகள்ல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றோம் பாருங்க. ஆறுமுக நாவலர். இவர் சைவ நெறியை பின்பற்றுபவர். தமிழ்ல மிகவும் புலமை பெற்றவர். இவருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அருட்பெருஞ்சோதியார் சொன்ன அருட்பாக்கள் எல்லாம் அவைகள் அருட்பாக்கள் இல்ல மருட்பாக்கள் அப்படின்லாம் சொன்னார். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸா மாறுச்சு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் ட்விஸ்ட் மூட்டினவங்க இந்த யூத பிராமணர்கள் தான். அருட்பெருஞ்சோதியாரை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் ஆறுமுக நாவலர் கிட்ட சொல்லிடுவாங்க. அவரு அருட்பா இல்ல மறுப்பான்னு சொன்னதை அருட்பெருஞ்சோதியார் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சிதம்பரம் கோயில் பிராமணர்கள். இப்படி இந்த பிராமணர்கள் மாறி மாறி ட்விஸ்ட் மூட்டிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அருட்பெருஞ்சோதியார் சொல்லியிருக்காரு, ஆறுமுக நாவலரின் பெயர்லேயே நாவலர்னு இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் அவருடைய நா அலருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆறுமுக நாவலரை விமர்சிக்கும் விதமா நாகரிகமா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த யூத பிராமணர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே ஆறுமுக நாவலர்கிட்ட போயிட்டு உங்களுடைய நாக்கு அறுத்துருவான்னு அருட்பெருஞ்சோதியார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. கடைசியில அந்த வழக்குமே தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் அருட்பெருஞ்சோதியாரின் வாழ்க்கை வரலாறுல இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அருட்பெருஞ்சோதியாருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இந்த யூத பிராமணர்கள் தொல்லையாகவே இருந்திருக்காங்க. இன்னும் ஏன், அருட்பெருஞ்சோதியார் இந்த ஜோதி வழிபாட்டை உருவாக்குவதற்கு காரணமும் இந்த யூத பிராமணர்கள் தான். கோயிலுக்குள்ள இந்த சாதிகாரம் போகக்கூடாது, சாமியை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, இது போன்ற பிராமண கருத்துக்களை எதிர்க்கிறதுக்காகவே அருட்பெருஞ்சோதியாரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதி வழிபாடு. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அருட்பெருஞ்சோதியாருக்கு இந்த யூத பிராமணர்கள் வாழ்நாள் முழுக்க எதிரியாவே இருந்திருக்காங்க. மக்களை சாதி ஏற்றத்தாழ்வுகளா பிரிச்சிருக்காங்க. மதம் என்னும் பெயர்ல பல கட்டுக்கதைகளை திணிச்சிருக்காங்க. இதனாலதான் அருட்பெருஞ்சோதியார் ஒரு தனி மார்க்கத்தையே உருவாக்கினார். அதன் பெயர் சமரச வேத சன்மார்க்க சங்கம். காலப்போக்கில் அதன் பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சன்மார்க்கம் என்றால் நல் மார்க்கம். பிராமணர்களாலும் தெலுங்கர்களாலும் உருவாக்கப்பட்ட இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்த காலகட்டத்தில் தான் அருட்பெருஞ்சோதியாரால் சுத்த சன்மார்க்க சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த மார்க்கத்தில் சாதி மத பேதமின்றி யார் வேண்டுமானாலும் கடவுளை வழிபடலான்னு சொன்னார். அதற்குனே வடலூர்ல
சத்திய ஞான சபையை ஸ்தாபித்தார். அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அதிகப்படியான வறட்சியும் பஞ்சமும் நிலவுச்சு. மக்கள் பலருமே பசியும் பட்டினியில இறந்து போனாங்க. இதை பார்த்த அருட்பெருஞ்சோதியார் 1867 மக்களுடைய பசியை போக்குறதுக்கு அணையா அடுப்பை ஏற்றினார். அருட்பெருஞ்சோதியார் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் மருத்துவம், ரசவாதம், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள் ஆராய்ச்சிகள் இது போன்ற துறைகள்லையுமே நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். இவ்வளவு செஞ்சிருக்காருல. ஆனா இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மர்மம் இருக்கு. அது என்னதுன்னா இவருடைய மறைவு. இவர் 1874 ஜனவரி 30 தைப்பூசத்தன்று காணாமல் போய்விட்டார் என்ற தகவல் மட்டும்தான் இருக்கு. இதை பத்தி சன்மார்க்க அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் அருட்பெருஞ்சோதியுடன் கலந்துட்டாரு, இவருடைய உடலுடன் மறைஞ்சிட்டாருன்றாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய மர்மம் இருக்கு. அந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கணும்னா அதற்கு முன்பு சிறிய சிறிய முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டியது இருக்கு. அது என்னதுன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் யூதர்கள் தமிழர்களை வீழ்த்த நினைத்த வரலாறு. தமிழர்களின் செழிப்பான நிலத்தை கைப்பற்றவும் ஞானத்தில் சிறந்த தமிழ் இனத்தை வீழ்த்தவும் இந்த யூதர்கள் பல முறை முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானவைகள் பார்த்தீங்கன்னா, சுமார் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட ராவணிய போர். ராமன் எனும் யூதன் தமிழகத்தை கைப்பற்ற பார்த்தான், கடைசியில் தோற்று போனான். அதுக்கப்புறம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மகாபாரத போர். சகுனி என்னும் யூதன் தமிழகத்தை கைப்பற்ற பார்த்தான், சகுனியும் தோற்று போனான். ஆனா அதற்கப்புறம் கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்தவன் தான் பரசுராமன். அருட்பெருஞ்சோதியாரை சுற்றி பின்னப்பட்ட இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கணும்னா இந்த பரசுராமனின் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம அந்த வரலாறை சுருக்கமா பார்த்துடலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டு கலவர யுத்தம். இதை நிகழ்த்தியவன் யூத பிராமணனான பரசுராமன். யூதர்கள் தமிழர்களை வீழ்த்துறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாகவே முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தோற்று போன யூதர்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டுல தான் தமிழர்களை வீழ்த்தினாங்க. நேரடியா போர் செய்து வீழ்த்தல, மறைமுகமா சூழ்ச்சி செய்துதான் வீழ்த்தினாங்க. இந்த யூத பிராமணனான பரசுராமன் தன் மனைவி மற்றும் தங்கையுமான துர்கையை கொண்டு மைசூர் அரசனை வீழ்த்தினான். மைசூர் அரசனை ஹனி டிராப் செய்து 9 நாள் உறவாடி 10வது நாள் மைசூர் அரசன் வீழ்த்தப்பட்டான். மைசூரை கைப்பற்றிய பரசுராமன் தமிழ்நாட்டில் அக்கி நோயை பரப்பினான். அந்த கொடிய நோயால் தமிழர்கள் பாதிச்சிருந்த நிலைமையில தமிழ்நாட்டை பாண்டியர்களிடமிருந்து கைப்பற்றினான் பரசுராமன் என்னும் யூத பிராமணன். இந்த யூத பிராமணர்கள் மோசஸை விட பரசுராமனை தான் அதிகப்படியா கொண்டாடி இருக்காங்க. காரணம், முதல்ல தமிழர்களை வீழ்த்தியவன். இந்த யூத பிராமணர்கள் பரசுராமனை எப்பயுமே முருகனோட ஒப்பிடுவாங்க. காரணம், முருகன் என்பவர் ஆசீவகத்தை தாபித்தவர், தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு முழு முதற் காரணமா இருந்தார். ஆனா அந்த பரசுராமன் என்பவன் அதற்கு நேர் எதிரானவன். ஆசீவகத்தை அழித்தவன், பல ஆயிரம் சித்தர்களை கழுவேற்றி கொன்றவன். இதனால இந்த யூத பிராமணர்கள் முருகன் இருக்கும் இடமெல்லாம் பரசுராமனை நுழைச்சிருப்பாங்க. இந்த கொடூரமான வரலாற்றை மறைப்பதற்காக பரசுராமனை மகாவீரா மாத்தி வச்சிருப்பாங்க இந்த யூத பிராமணர்கள். ஜெயின மத மகாவீர் என்பவர் ஒரு கற்பனை மாந்தன், அகிம்சாவாதியான முருகனையும் பரசுராமனையும் கலந்த ஒரு பிம்பம். ஆனா அந்த மகாவீர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயின மதத்தை தாபித்தவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசீவகம், அதனுடைய டூப்ளிகேட் வடிவம் ஜெயின மதம். ஆசீவகத்தை தாபித்தவர் முருகன், முருகனுடைய டூப்ளிகேட் தான் இந்த மகாவீர். பரசுராமனுடைய சிம்பாலிசமா கோடாரி வச்சிருப்பாங்க. பல படங்கள்லையுமே இந்த கோடாரி சிம்பாலிசத்தை நம்மளால பார்க்க முடியுது. படங்கள்ல மட்டும் இல்ல, மதங்கள்லையுமே பரசுராமனை திணிச்சிருப்பாங்க. ஜெயின மத மகாவீர், இந்து மத ஹயக்ரீவன், அப்புறம் இந்த நாய்க்குள்ளனான பரசுராமனை கிறிஸ்துவ மதத்திலையுமே திணிச்சிருப்பாங்க. அதுதான் செயின்ட் நைக்கோலஸ். செயின்ட் நைக்கோலஸ் என்பவன் பரசுராமன் தான். இதை 2 ஆண்டுகளுக்கு முன்பே முனைவர் திரு பாண்டினையா பல ஆதாரங்களுடன் நிரூபிட்டார். இப்போ இந்த பரசுராமனின் வரலாறை சுருக்கமாக பார்த்தோம். இப்போ நம்ம அருட்பெருஞ்சோதியாரை பற்றின இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிப்போம். முன்பே சொன்னது போல தான் அவருடைய மறைவு. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய முடிச்சு. இந்த முடிச்சை அவிழ்க்கணும்னா இதற்கு முன்பு பல சிறிய முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல அவருடைய பெயர் அருட்பெருஞ்சோதியார், வள்ளலார். இந்த 2 பெயர்களில் பொதுவாக மக்கள் எந்த பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க? வள்ளலார்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த வள்ளலார்ன்ற பெயர் எப்படி வந்துச்சு தெரியுமா? இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வள்ளலார், இந்த வள்ளலார்ன்ற பெயரை இனிமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த வள்ளலார்ன்ற பெயருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது. இதை முனைவர் திரு பாண்டியனையா முன்பே நிரூபிட்டார். எதுக்கு சம்பந்தமே இல்லாம அருட்பெருஞ்சோதியாருக்கு வள்ளலார்னு பெயர் வச்சாங்க? ஏன்னா இந்த வள்ளல்ன்ற பெயர் இருக்குல்ல, இந்த பெயர் பரசுராமனை குறிக்கும். வல் அல், வல் என்றால் நாய், நாய் அல்ல அப்படின்ற பொருள் போடும். மக்கள் பலருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி தரவர் வள்ளல்.
அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கிடையாது. எல்லாருக்கும் வாரி வழங்குவது, அள்ளி அள்ளி கொடுப்பதெல்லாம் ஈகைன்னு சொல்லலாம். ஆனா இந்த வள்ளல்ன்ற பெயரை பயன்படுத்தவே முடியாது. இது யூத பிராமணர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பெயர். அருட்பெருஞ்சோதியாரும் யாருக்கும் பொன்னும் பொருளையும் வாரி வழங்கல. அவர் மக்களுக்கு உணவளித்தார். அதுவுமே அந்த சன்மாக சங்கத்தின் மூலமா தான் மக்களுக்கு உணவளித்தார். அது மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்கள் அந்த சத்திய ஞான சபையை சுற்றி உள்ள இடங்கள்ல, பெருவெளி எனும் சொல்லக்கூடிய இடத்துல குறிப்பிட்ட இடங்கள்ல நாங்க விவசாயம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதற்கு அருட்பெருஞ்சோதியார் இல்ல, நீங்க அந்த இடத்துல விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு மறுத்துட்டார். இப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்கு சம்பந்தமே இல்லாம வள்ளலார்னு பெயர் வச்சாங்க? இந்த வள்ளல்ன்ற பெயர் பரசுராமனை குறிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரசுராமனை நாய்க்குலன்னு சொல்லுவாங்க. அதாவது வேட்டை நாயின் குணங்கள் உடைய வேட்டைக்காரன். நம்ம சித்தர்களையும் குருகுல மாணவர்களையும் குழந்தைகளையும் வேட்டை நாய் போல வேட்டையாடியவன் தான் பரசுராமன். அதனால பரசுராமனுக்கு நாய்க்குலன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கேடுகட்ட வரலாறுலாம் மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ இந்த வரலாறை மாற்றி அமைக்கணும்னா என்ன செஞ்சாங்கன்னா, மகாவீர்ன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதாவது பரசுராமனுக்கு நேர் எதிரான ஒரு பிம்பம். வெளியே முருகனுடைய கேரக்டர்லாம் சொல்லுவாங்க, ஆனால் உள்ள பார்த்தா பரசுராமன். முருகனுடைய கேரக்டர்ஸ்லாம் என்னது? கொல்லாமை, அமைதி, சமாதானம், எல்லாருக்கும் வாரி வழங்குறது, இவைகள் அனைத்துமே முருகனுடைய கேரக்டர். இதை மகாவீர் பிம்பத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வள்ளல்ன்றதுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்க? எல்லாருக்குமே வாரி வழங்குறது வள்ளல். அது மட்டும் இல்லாம எல்லா உயிர்களையும் நேசிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, இவைகள் அனைத்துமே வள்ளலுக்கான பொருளா சொல்லுவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மகாவீருடைய கேரக்டர் அனைத்துமே இந்த வள்ளலுக்கான பொருளா வரும். அதாவது வள்ளல் என்பது பரசுராமனின் பிம்பமான மகாவீரை குறிக்கும். அதனாலதான் வல் அல், நாய் அல்ல. அதாவது நாய் வச்சிருக்கவன் பரசுராமன், நாய் அல்லனா மகாவீர். அதனால வள்ளல் என்பது மகாவீர் என்னும் பரசுராமனை குறித்த பெயர் தான். அருட்பெருஞ்சோதியாரை இந்த யூத பிராமணர்கள் பரசுராமனா பார்த்திருக்காங்க. முன்பே சொன்னோம்ல, முருகன் இருக்கும் இடமெல்லாம் அங்க பரசுராமனை நுழைச்சிருவாங்க. அதுபோல முருகனின் தன்மைகள் கொண்ட அருட்பெருஞ்சோதியாரையும் பரசுராமனா பார்க்க வச்சிருக்காங்க. அதுதான் இந்த மகாவீர் பிம்பம். முருகன் பரசுராமன் கலந்த ஒரு பிம்பம். இதனால தான் அருட்பெருஞ்சோதியாருக்கு சம்பந்தமே இல்லாம வள்ளலார் என்னும் பெயர் வைக்கப்பட்டது. இந்த வள்ளலார் என்ற பெயருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அருட்பெருஞ்சோதியாரே அவர் தன்னை வள்ளலார்னு எங்கேயுமே பதிவு பண்ணல. ஒவ்வொரு பாடல்களுக்கு கீழேயுமே அவர் சிதம்பர ராமலிங்கம் தான் பதிவு பண்ணியிருப்பார். அருட்பெருஞ்சோதியார் எந்த ஒரு இடத்துலையுமே வள்ளலார்னு பயன்படுத்தினதே கிடையாது. வள்ளல் என்னும் பெயருக்கு தமிழில் இந்த பிண்டாரிகள் சொல்ற பொருள் கிடையவே கிடையாது. வள்ளல் என்பது பரசுராமனையே குறிக்கும். அதனால இந்த விடயம் தெரியாதவர்கள் இன்றிலிருந்து வள்ளலார்னு கூப்பிடவே கூடாது. ராமலிங்கம் பிள்ளைன்னு கூப்பிடலாம். ஆனா அதுலயுமே ராமன் இருக்கிறதுனால நம்ம அருட்பெருஞ்சோதியார் என்று சொல்வதே மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். ராமன் என்ற பெயருமே முருகனுடைய அரமான் எனும் பெயரிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த பெயரை யூதர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பின்வரும் விடயங்கள்ல பார்த்துருவோம். இப்போதைக்கு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இனிமே நம்ம வள்ளலார் என்னும் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அருட்பெருஞ்சோதியார் என்றே அழைக்க வேண்டும். இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர போறோம். முதல்ல அருட்பெருஞ்சோதியாரின் மறைவுல மர்மம் இருக்குன்னு நமக்கு ஏன் தோணுது? அருட்பெருஞ்சோதியார் ஜோதியுடன் கலந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுல்ல, அது ஏன் நம்ம சந்தேகிக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? இப்ப சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியார் தன் உடலோடு மறைஞ்சு போயிட்டாருன்றத தீவிரமா நம்புவாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதற்கான காரணம் அவரே சொல்லிட்டு போயிருக்காருப்பா. திருவருட்பாக்கல அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் உண்மையிலே செஞ்சு காமிச்சிருக்காரு, அதனால நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கையில நமக்கு மட்டும் ஏன் சந்தேகம் வருது? நமக்கு சந்தேகம் வர்றதுக்கான காரணமும் இந்த சன்மார்க்க அன்பர்கள் தான். அது என்ன தெரியுமா? அருட்பெருஞ்சோதியார் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்காரு. ஜீவகாருண்யம் இருந்தால்தான் உடலோடு சேர்ந்து மறைய முடியும், ஜோதியுடன் கலக்க முடியும். உடம்பை எப்படி சுத்த தேகமா மாத்துறதுன்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வெளிப்படையா எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிருக்காரு. இவருக்கு மேல வேற யாராலையும் இதை சிம்பிளா சொல்லவே முடியாது. அவ்வளவுக்கு அவ்வளோ மக்களுக்கு புரியும் வண்ணம் ரொம்பவே எளிமையா வெளிப்படைத்தன்மையா சொல்லிட்டு போயிருக்காரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு சொல்லிட்டு போன அருட்பெருஞ்சோதியார் மறைஞ்சிட்டாருன்றீங்களா? தன் உடலோடன் சேர்ந்து மறைந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு அப்புறம் ஏன் யாரும் இன்னும் மறையல? அவர் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனாலும் அவருக்கு அப்புறம் ஏன் யாருமே ஜோதியுடன் கலக்கல? என்ன காரணம்? 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, அருட்பெருஞ்சோதியார் சொன்னதை சன்மார்க்க அன்பர்கள் செய்யாம இருக்கலாம். இன்னொன்று, அருட்பெருஞ்சோதியார் தவறா சொல்லியிருக்கலாம். அருட்பெருஞ்சோதியாருக்கு அப்புறம் 3 நூற்றாண்டுகள் கடந்தாச்சு. ஆனாலும் ஒருத்தரால கூட அவரை போன்று ஜோதியுடன் கலக்க முடியல. அப்போ அவர் சொன்னது பொய்யா? இல்ல இந்த சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா பின்பற்றலையா? இந்த கேள்விகளுக்கான பதில் இப்போ சொல்றேன் பாருங்க.
அருட்பெருஞ்சோதியார் பொய் சொல்லல. அதே சமயத்துல சன்மார்க்க அன்பர்களும் அந்த அருட்பாக்களை பின்பற்றாம இல்லை. பின்பு ஏன் சன்மார்க்க அன்பர்களால அருட்பெருஞ்சோதியார் மாதிரி உடம்போடு இறைவனடி சேர முடியல? காரணம், அருட்பெருஞ்சோதியாரின் உடம்பும் ஜோதியுடன் கலக்கவில்லை, மறைந்து போகவில்லை. அருட்பெருஞ்சோதியார் எழுதிய அருட்பாக்கல்ல இடைச்சேர்கல்கள் நடந்துட்டு இருக்கு. பல பொய்களை திணித்துள்ளார்கள். அதுல ஒண்ணுதான் இந்த உடம்பை ஜோதியாக மாற்றுவது. இப்ப இந்த திருவருட்பாக்கல்ல இடைச்சேர்கல்கள் நடந்திருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க. அருட்பெருஞ்சோதியாரின் கொடி என்ன நிறத்துல இருக்கு? கொடியை 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கு மஞ்சள் நிறமும் மிச்ச 2 பங்கு வெள்ளை நிறத்திலயும் இருக்கு. இதற்கு அருட்பெருஞ்சோதியார் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருன்னு எழுதி வச்சிருக்காங்க. அருட்பெருஞ்சோதியாரின் பேருபதேசத்துல எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நமது நாபி முதல் புருவ மத்தி ஈராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்குகிறது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அஜவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கிறது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இந்த அடையாளத்தை குறிக்கிறதுக்கு தான் இந்த கொடிக்கு மஞ்சளும் வெள்ளையும் நிறம் கொடுத்தோன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது முற்றிலும் பொய். நம்மளுடைய தலையில அப்படி எந்த ஒரு சவுமே கிடையாது. நம்ம உடம்புல ஏதாச்சும் குறைபாடுகள் ஏற்பட்டால்தான் மஞ்சள் நிற ஜவ்வோ சதையோ உருவாகும். மற்றபடி நம்ம தலைக்குள்ள மஞ்சள் நிறத்துல எந்த ஒரு ஜவ்வுமே இருக்காது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இதை பத்தி இப்ப தெளிவா சொல்லுவாங்க பாருங்க. அதாவது அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது பிரெயினில் வர இப்போ ஒரு ஆக்சிடென்ட்னால வர இரத்த கசிவு வந்து 6 நாட்கள் எடுத்துக்கிறது 2 வாரங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது கலர் மாறி மாறி மஞ்சள் நிறத்தில் தெரியும். ஒன்று. இரண்டாவது, மூளையில் வர இரத்த குழாயோட ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது சரியாகும் போதோ இல்லை அதனால் பின்விளைவுனாலோ அது மாதிரி இருக்கும். இல்லை இறுதியாக வந்து மூளையில் வர கேன்சர் கட்டினாலேயும் அது மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் தான் அடிப்படையான காரணங்கள். அந்த எல்லோ கலர்ன்றது கான்செப்ட். எல்லோ கலர்ல எங்கேயுமே கிடையாது. ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரி தான் அதோட தன்மையை பொறுத்து அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இல்லை பிலிருபின் லெவல் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நம்ம உடம்புல பிலிருபினோட செக்ரிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அங்கே வந்து பிளட் வந்து அந்த எல்லோயிஷ் கலர் மாறும். அது என்னன்னா ஜாண்டிஸ். அதுதான் நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அதான். அந்த எல்லோயிஷாக ஆகுதுன்னா அது வந்து டேமேஜ் ரிசர்ச் இல்லை, அந்த இடத்துல ஏதோ ஒரு லெவலுக்கு அதிகமாகறதுனால, அந்த பிலிருபின் வேல்யூ வந்து அதிகமாகறதுனால அந்த எல்லோயிஷ் அது வந்து ஜாண்டிஸ். அதனால் பிரெயினில் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. பிரெயினில் எல்லோயிஷ் கலர் ஆகிறதுக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இயல்பாக நம்ம உடம்புக்குள்ள மஞ்சள் நிறத்துல ஒரு ஜவ்வோ சதையோ இருக்காது. ஏதாச்சும் அடிபட்டாலோ இல்லை ஒரு டியூமர் உருவாகினாலோ அந்த இடத்துல உள்ள சதை மஞ்சளா மாற ஆரம்பிக்கும். மற்றபடி நம்மளுடைய தலையில எந்த ஒரு இடத்துலையுமே மஞ்சள் நிறத்துல ஜவ்வோ சதையோ கிடையவே கிடையாது. இப்ப இதை பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியார் சொன்னார்னு சொல்றாங்க. உண்மையில் இந்த விளக்கத்தை அருட்பெருஞ்சோதியார் கொடுக்கவே இல்லை. இது மிகப்பெரிய இடைச்சேர்கல்கள்ல ஒன்று. ஏன் இப்படி செய்யணும்? ஏன் இது போன்ற நிறங்களை மாற்றணும்? இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். காரணம் என்னதுன்னா, இந்த மஞ்சள் நிறம் என்பது பிராமண கைக்கூலிகளான வடுகர்களை குறிக்கும். முக்கியமா மஞ்சள் நிறம் பரசுராமனை குறிக்கும். பரசுராமன் தமிழ்நாட்டில் இருந்த தங்கத்தெல்லாம் கொள்ளையடிச்சவன். அதனால அவனுடைய நிறம் மஞ்சள். அதை வைத்து தான் இந்த வடுகர்களுக்கான நிறம் மஞ்சளா மாறுச்சு. இந்த மஞ்சள் நிறம் என்பது பரசுராமனை குறித்து தெலுங்கர்களின் ஒரு சிம்பாலிசம். இதை தூக்கிட்டு அருட்பெருஞ்சோதியாருக்கு வச்சிருக்காங்க. காரணம் நம்ம முன்பே சொன்னது போலதான், அருட்பெருஞ்சோதியார இந்த பிண்டாரிகள், இந்த யூத பிராமணர்கள் மகாவீரா பார்த்திருக்காங்க. அதனாலேயே இந்த மஞ்சள் நிறத்தை அவருடைய கொடியில திணிச்சிருக்காங்க. உண்மையாகவே அருட்பெருஞ்சோதியார் மஞ்சள் நிற சிம்பாலிசம் சொல்லியிருந்தாருன்னா இவருடைய உடையிலையுமே ஏதாச்சும் அது மாதிரி போட்டிருக்கலாம்ல. ஒரு மஞ்சள் துண்டு அணிவிச்சிருக்கலாம், மஞ்சள் நிறத்துல ஏதாவது ஒரு குறியீடு போட்டிருக்கலாம், புருவ மத்தியில மஞ்சள் நிறத்துல ஒரு சந்தனம் கூட வச்சிருக்கலாம். வச்சுட்டு நான் இதுக்காக தான் வச்சேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல. உண்மையில் அவருடைய கொடி என்ன நிறத்துல இருக்கணும்னா அகக்கண்ணை குறிக்கும், ஞானத்தை குறிக்கும், வெள்ளை நிறத்துல இருக்கணும். இல்லனா மேல வெள்ளை நிறம், கீழே பச்சை நிறத்திலே இருக்கலாம். இந்த பச்சை நிறம் பயிர்களை குறிக்கும். அருட்பெருஞ்சோதியார் மக்களுக்கு உணவளிச்சதை குறிக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருந்தார்ல. அதனால இந்த நிறத்துல வேணா கொடி இருக்கலாமே தவிர எக்காரணத்தை கொண்டும் இங்க மஞ்சள் நிறம் வரதுக்கான தேவையே இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அருட்பெருஞ்சோதியார் சொன்னாருன்னு இந்த யூத பிராமணர்களே பல இடைச்சேர்கல்கள் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கொடியின் நிறம். இந்த நிறமானது வடுக பரசுராமனுடைய சிம்பாலிசம்.
இதை உறுதிப்படுத்தும் விதமா ஒரு விடயத்தை சொல்றோம் பாருங்க. அருட்பெருஞ்சோதியாரை பற்றி ஆய்வு செய்வதற்காக சென்னையில இருக்கிற அவர் வாழ்ந்த வீட்டுக்கு போனோம். 7 கிணறுன்ற பகுதியில் வீராசாமி தெருவில் அவர் வாழ்ந்திருக்காரு. 2 வயசுலேயே அவரை கூட்டிட்டு இங்கே வந்திருக்காங்க. அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, அருட்பெருஞ்சோதியார் வாழ்ந்தபடியே அந்த வீடு இருக்கு, நாங்கள் எதையுமே மாற்றலை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அங்கே பார்த்தோன்னா ஆரிய வந்தேரியான ராமனுடைய புகைப்படம், சகுனி நரசிம்மனுடைய புகைப்படம்லாம் இருந்துச்சு. அந்த வீடு முழுக்க முழுக்க மஞ்சள் நிறத்தாலையும் வெள்ளை நிறத்தாலையும் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த வீட்டோட தண்ணி டேங்க் முதற்கொண்டும் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வந்தது. அருட்பெருஞ்சோதியார் வாழ்ந்த அந்த வீடு தெலுங்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அருட்பெருஞ்சோதியாருக்கு அப்புறம் ஒரு நாயுடு தான் இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. அவருடைய பேரனால தான் இப்போ அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு இந்த வீடு இருக்கும் பகுதியை பார்த்து நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்ததுங்க. இந்த வீடு இருக்கும் பகுதி பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி. இந்த பகுதியின் பெயர் 7 கிணறு. அதே போல அருட்பெருஞ்சோதியார் என்பவர் 7 திரைகளை சொன்னவர், அதாவது 7 ஆசிவக நிறங்களை சொன்னவர். அது எப்படி 7 ஆசிவக நிறங்களை சொன்னவர் சரியா 7 கிணறுன்ற பகுதியில் தங்கியிருந்தாரு? 7 கிணறு அங்கே வந்து சப்ளை ஆகும். பின்னாடி 1.5 வயசில் வந்தது 7 கிணறு பகுதியில். 31 வயசில் சொன்னது 7 திரை பற்றி சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்போ இது வந்தபோதே 7 கிணறு. இது ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு எங்க சந்தேகம் வந்துச்சுன்னா, அருட்பெருஞ்சோதியார் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற மருதூர்ல பிறந்தார். அவர் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவருடைய தந்தை காலமானார். அதற்கப்புறம் அவருடைய தாயார் வீட்டுக்கு வந்தார். அவருடைய தாயார் வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி. அங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஆனால் அருட்பெருஞ்சோதியாருக்கு 2 வயது இருக்கும்போது சரியாக இந்த 7 கிணறுன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. நமக்கு என்ன கேள்வினா, எதுக்கு பொன்னேரியிலிருந்து 7 கிணறுன்ற இடத்துக்கு வரணும்? இங்கே தான் நமக்கு சந்தேகம் எழுந்தது. இங்கே எதுவும் இந்த பிண்டாரிகளின் சூழ்ச்சி இருக்குமோ? இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 7 கிணறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க பார்த்தோம். அந்த 7 கிணறுகளின் வரலாற்றை தேடி பார்த்தோம். மெட்ராஸில் முதல்ல கொண்டு வரப்பட்ட வாட்டர் சப்ளை திட்டம் அந்த 7 கிணறுகள் தான். இதில் என்ன இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்னன்னா, அந்த இடத்துல 7 கிணறுகள் இல்லை, 10 கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கு. ஆனால் அது இப்போ வரையும் நம்ம 7 கிணறுகள் தான் சொல்லிட்டு இருக்கோம். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, தோண்டின 10 கிணறுல 3 கிணறுகளில் தண்ணி இல்லை, அதனால 7 கிணறுன்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த பிண்டாரிகளின் எண் விளையாட்டை நம்ம பார்க்கணும். இந்த யூத பிராமணர்கள் சும்மாலாம் 7ன்ற எண்ணெல்லாம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த 7ன்றதை யாரை குறிக்கும்னா, முருகனின் ஆசிவகத்தை குறிக்கும். 7 சப்த கன்னிகள், 7 சக்கரங்கள், இதெல்லாம் கண்டுபிடிச்சது முருகன் தானே. ஆனா இந்த பிண்டாரிகள் பக்கம் பாத்தீங்கன்னா ஆசிவகத்தை அழித்த பரசுராமனை குறிக்கும். அதனால இந்த 7 கிணறுகளை பத்தி இன்னும் டீப்பா தேட ஆரம்பிச்சோம். நமக்கான விடை கிடைச்சது. இங்க பாருங்க, ஹோல்டர்ஸ் ஆஃப் த கஸ்டோடியன்ஷிப் ஆஃப் த 7 வெல்ஸ், அதாவது இந்த 7 கிணறுகளை பாதுகாத்தவர்கள் யாருன்னா 1772 இருந்து 1795 வரை ஜான் நைக்கோலஸ். அதுக்கப்புறம் 1795 இருந்து 1815 வரையும் அவருடைய மருமகன் அதை பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. அவருடைய மருமகனின் பெயர் குறிப்பிடப்படலை. அதுக்கப்புறம் பாருங்களேன், 1815 இருந்து 1858 வரை பாதுகாத்தவரின் பெயர் சில்வெஸ்டர் ஜோசப் நைக்கோலஸ். 1858 இருந்து 1871 வரை ஜோசப் ஃபெர்டினாண்ட் சில்வெஸ்டர் நைக்கோலஸ். 1871 இருந்து 1905 வரை எட்மண்ட் ஆல்பன் சில்வெஸ்டர் நைக்கோலஸ். 1905 இருந்து 1925 வரை எவ்லின் சில்வெஸ்டர் சென்ட் ஆர்மன் நைக்கோலஸ். பாத்தீங்களா, தலைமுறையாக அந்த 7 கிணறுகளை பாதுகாத்தவர்களின் பெயரை பார்த்தீங்களா? நைக்கோலஸ் என்பது நாய்க்குள்ளனான பரசுராமனின் பெயர். சாதாரண அந்த 7 கிணறுகளை ஒரு குடும்பத்தை தலைமுறையா பாதுகாக்க வச்சிருக்காங்கன்னா இது சும்மாலாம் இல்லை, சடங்குக்காக தான். இப்பதான் நமக்கு புரியுது, அருட்பெருஞ்சோதியாரை 2 வயதிலேயே இந்த 7 கிணறு பகுதிக்கு கூட்டிட்டு வந்தது இந்த பிண்டாரிகளின் ஏற்பாடு தான். அதனாலதான் பொன்னேரியிலிருந்து சம்பந்தமே இல்லாத இந்த 7 கிணறு பகுதிக்கு அருட்பெருஞ்சோதியார் 2 வயதுல கொண்டு வரப்பட்டார். ஆனா அருட்பெருஞ்சோதியார் 1858 தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டார். இந்த பிண்டாரிகள் அருட்பெருஞ்சோதியாருக்கு அவருடைய வாழ்நாள் முழுக்க நெருக்கடிகள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய சிறு வயதிலிருந்து இவரை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு பல முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. அருட்பெருஞ்சோதியார் சிதம்பரம் கோயிலுக்குள்ள போறது கூட பல பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. இங்கே தாங்க நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. அருட்பெருஞ்சோதியாருக்கு வாழ்நாள் முழுக்க பிரச்சனைகள் கொடுத்தாங்கல்ல. அருட்பெருஞ்சோதியார் எழுதுனதுலாம் அருட்பாக்கள் இல்லை, மருட்பாக்கள், அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. வாழ்நாள் முழுக்க அருட்பெருஞ்சோதியாரை எதிர்த்தாங்க இந்த யூத பிராமணர்கள். ஆனா அவருடைய மறைவை மட்டும் ஏன் கேள்வி கேட்காம இருக்காங்க? அவர் ஜோதியுடன் கலந்தார்னு சொன்னதை இதனால் வரையும் ஒரு யூத பிராமணன் கூட மறுக்கலையே. ஏன்?
வாழ்நாள் முழுக்க எதிர்த்த யூத பிராமணர்கள் இதை மட்டும் ஏன் எதிர்க்காம அமைதியா இருக்காங்க? இன்று வரையும் எந்த ஒரு யூத பிராமணனும் இதை பற்றி வாய் திறக்க மாட்டானே, ஏன்? காரணம் தெரியலல. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து நம்ம அருட்பெருஞ்சோதியார் செஞ்ச அற்புதங்களை பற்றி பார்க்க போகிறோம். அருட்பெருஞ்சோதியார் ஒரு ஞானியாகவே வாழ்ந்திருக்காரு. பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். சித்த மருத்துவம், ரசவாதம், ஹீலிங் பவர், இது போன்ற பல சித்துக்கள் அவருக்கு இருக்கு. அருட்பெருஞ்சோதியார் பல அற்புதங்களை செஞ்சிருந்தாலும் ஒரு சில அற்புதங்கள் ஓவர் எக்ஸாகரேஷனாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சில கட்டுக்கதைகளையுமே நுழைச்சிருக்காங்க. அது லாஜிக்கலாகவும் இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றோம் பாருங்க. அருட்பெருஞ்சோதியார் அவருடைய சிறு வயதிலேயே கண்ணாடியில் முருகனை கண்டார். இது ஒரு அற்புதம் தான். இது உண்மையா பொய்யா? இது உண்மைதாங்க. எப்படின்னா, கண்ணாடி தவம்னு ஒன்று இருக்கு. அந்த கண்ணாடி தவம் எப்படி முறையா செய்யறதுன்னா நம்ம மனம் விழியங்கள்ல பார்த்துருவோம். இப்போ இங்க சுருக்கமாக சொல்லிடுறோம். நம்ம உடம்பை காட்டக்கூடிய ஒரு பெரிய கண்ணாடி, அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துக்கணும். அங்கே நம்ம கண்ணை சிமிட்டாம நம்ம நெற்றி பொட்டை பார்க்கணும். இப்படி நம்ம கண் சிமிட்டாம நெற்றி பொட்டை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, நம்மளுடைய மனம் அமைதியாகும். ஏன்னா நம்ம கண்ணுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்படி நம்ம அந்த கண்ணாடியை உற்று பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நம் மனதில் உள்ள எண்ண அலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆழ்நிலையில இருப்போம். அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம ஆழ்மன பதிவுகள் இருக்குல்ல, அந்த பதிவுகள் நமக்கு எதிராக இருக்கிற அந்த கண்ணாடியில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலருடைய பெற்றோர்கள் தவறி போயிருப்பாங்கல்ல, அவங்க மேலே அதிகப்படியான பாசத்தில் இருந்து அது அவங்களுடைய ஆழ்மன பதிவாக இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆழ்ந்த நிலையில் அவங்களுடைய பெற்றோரின் முகம் அந்த கண்ணாடியில் தெரிய வரும். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன நடக்கும்னா, ஒரு சில அகோரமான காட்சிகளும் பேய்கள் போன்ற முகங்களும் அந்த கண்ணாடியில் தெரியும். அதாவது அவங்க முகமே கொடூரமாக மாறி நிற்கும். இதுவுமே அவங்களுடைய ஆழ்மன பதிவு தான். அவங்க ஆழ்மனதில் உள்ள பயத்தின் வெளிப்பாடு தான். இப்படி தான் அருட்பெருஞ்சோதியாருக்கும் அவருடைய ஆழ்மன பதிவான முருகனின் உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கு. இந்த கண்ணாடி தவத்தை யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். ஒரு நிலையில் எல்லாராலையும் இப்படி பார்க்க முடியும். இது நம்ம ஆழ்மனதின் வெளிப்பாடு தான். இப்போ இன்னொரு விடயம் பாருங்க. வேட்டை வளம் ஜமீன்தார் வீட்டுக்கு அருட்பெருஞ்சோதியாரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த ஜமீன்தாருக்கு 2 மனைவிகள்னு சொல்றாங்க. அந்த மனைவிகளுக்கு உள்ள பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியல. ஆனா இவர் போய் இவருடைய மருத்துவ முறையில தீர்த்து வச்சு வந்திருக்காரு. இப்ப உங்களுக்கு இது பார்க்கும்போது நார்மலா தானே தெரியும். இது இவரால் செஞ்சிருக்க முடியும் தான் நீங்க நினைப்பீங்க. இது இவரால் செஞ்சிருக்க முடியும் தான், மருத்துவ முறைகளால் குணப்படுத்தியிருக்க முடியும். ஆனா இந்த சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய சிம்பாலிசம் இருக்கு. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் அடுத்து பாருங்க, இந்த வடுக பன்றிசாலன் அருட்பெருஞ்சோதியாரின் அற்புதங்களை சொல்லுவோம். அந்த அற்புதங்களை பார்ப்போம் வாங்கலாம். எப்பவுமே வள்ளலார் வந்து தன்னோட தியானத்தில் வந்து நல்ல அடுப்பு மாதிரி அந்த சைடில் அடுப்புலாம் இருக்க இடத்துல அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க அடுப்புக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கதவு இருந்திருக்கு, இந்த 2 பக்கமும் அடுப்பு இருந்திருக்கு. அதை தெரியாமல் வெளியிலேருந்து வந்தவர் என்ன பண்ணுறாரு, டக்குனு கதவை திறந்துடுறாரு. திறந்தோடனே அந்த அடுப்பு தவறி அந்த அடுப்புடைய கறிக்கட்டிகள் வந்து வள்ளலார் மீது விழுந்துருதான். வள்ளலார் மீது விழுந்தோடனே ஐயோன்னு பதறிட்டு போய் என்ன பண்ணுறாரு, பதற்றத்தோட டக்குன்னு அதை வந்து வள்ளலாரோட உடம்புல இருந்து அந்த கங்குகளை வந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது இவரோட கையெல்லாம் வந்து வெந்து போகுது. அவரோட உடம்புல எரிஞ்சிட்டு இருக்குமேன்னு சொல்லி பதற்றத்தில் எடுத்து போடுறாரு. கடைசியில் பார்த்தா அவருடைய நூல் ஆடை கூட எரியான். அதே போல் ஒரு முறை வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுதான். கூட வந்து எல்லாரும் தொப்பரையாக நினைச்சிட்டாங்களாம். வள்ளலாரோட உடம்புல மழையே படலையாம், நினையவே இல்லையா. எப்படி வள்ளலாரோட உடம்பு நினையல? ஆச்சரியம் தான். உண்மையான மெய்ஞானம் அடைந்தவர்களோட உடல் நினையாது. இது உண்மையா பொய்யா? இதை நம்ம எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ரொம்பவே சிம்பிளுங்க. ஒருத்தர் அவருடைய உடம்பை சுத்த தேகமாக மாற்ற முடியும். கடும் தவம் செஞ்சு பல மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு அப்படி மாற்ற முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பொருளை அப்படி மாற்ற முடியுமா? இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. மனிதர்கள் சித்தர்களாக இருக்காங்க, சித்த நிலை அடையிறாங்க, அவங்களுக்கு ஒரு சில சக்திகள் கிடைக்குது. ஆனால் ஒரு பொருளால் சித்த நிலை அடைய முடியாது, அதனால அதுக்கு சக்திகள் கிடைக்காது. இதை ஏன் தெரியுமா நம்ம சொல்கிறோம்? இங்கே அருட்பெருஞ்சோதியார் போட்டிருக்க உடைய கவனிங்க. வெள்ளை நிற ஆடை உடுத்திருக்கார். அருட்பெருஞ்சோதியார் பல யோக நுணுக்கங்கள் பல தவங்கள்லாம் செஞ்சு அவருடைய உடலை சுத்த தேகமாக மாற்றிருக்க முடியும். ஆனால் அவர் போட்டிருக்க ஆடையை அப்படி மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல அவர் மேலே நெருப்பு படும்போது அவர் உடம்புக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னால் லாஜிக்கலாக பொருந்தது. ஆனால் அவர் போட்டிருக்க உடைக்கும் ஒன்றும் ஆகலையா. கங்குகளை வந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது இவரோட கையெல்லாம் வந்து வெந்து போகுது. அவரோட உடம்புல எரிஞ்சிட்டு இருக்குமேன்னு சொல்லி பதற்றத்தில் எடுத்து போடுறாரு. கடைசியில் பார்த்தா அவருடைய நூல் ஆடை கூட எரியான். இது போன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த மிராக்கல்ஸ் எல்லாம் திட்டமிட்டு மக்கள்கிட்ட பரப்பியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, அருட்பெருஞ்சோதியார் மேலே தண்ணியே படலையாம். அதே போல் ஒரு முறை வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுதான். கூட வந்து எல்லாரும் தொப்பரையாக நினைச்சிட்டாங்களாம். வள்ளலாரோட உடம்புல மழையே படலையாம், நினையவே இல்லையா. எப்படி வள்ளலாரோட உடம்பு நினையல? ஆச்சரியம் தான்.
உண்மையான மெய்ஞானம் அடைந்தவர்களோட உடல் நினையாது. சரி, மழை பெய்யும் போது அவர் மேலே தண்ணி படல், அவருடைய ட்ரெஸ்ஸில் பட்டிருக்கணும்ல. அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு எந்த வித சக்தியும் இல்லை, அவருடைய ட்ரெஸ்ஸு ஞானம் அடையலை, அவர் தான் ஞானம் அடைஞ்சிருக்காரு. அப்போ அவர் மேலே படலைனா கூட அவர் போட்டிருக்க உடையில தண்ணி பட்டிருக்கணும்ல, அந்த உடை ஈரமாயிருக்கணும்ல. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது இந்த மிராக்கிளுமே திட்டமிட்ட கதை தான். ஏன் அற்புதங்கள்ன்ற பேரில் இது போன்ற கட்டுக்கதைகள்லாம் வெளியே விடுறாங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, இது போன்ற கட்டுக்கதைகளெல்லாம் மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லி நம்ப வச்சாதான் அவர் கடைசியில் மறைந்தாருன்றதையும் மக்கள் நம்புவாங்க. கடைசியில் உடம்போட மறைஞ்சிட்டாருன்னு நம்பணும்னா அதுக்கு முன்னாடி பல கட்டுக்கதைகளை இடைச்செருகல்களாக சேர்க்கணும். அப்படி சேர்க்கப்பட்ட மிராக்கிள்ஸ் தான் இவைகள்லாம். இந்த வடுக பன்றி சாலனை போன்ற பிராமண அடிமைகள் இது போன்ற பொய்களெல்லாம் பரப்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு அற்புதம் இருக்கும் பாருங்க, அதுவும் கட்டுக்கதை தான். ஒரு பெரிய பாம்பை பார்த்தது மாதிரி சொல்லுவாங்க, அதுவுமே இவங்க விட்ட கட்டுக்கதை தான். அது என்னன்னு சொல்கிறோம் பாருங்க. அருட்பெருஞ்சோதியார் அவருடைய கடைசி காலங்களில் வடலூர் சத்தியஞான சபையில் இல்லாமல் அதற்கு பக்கத்தில் மேட்டுக்குப்போன்ற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊரில் சில நாட்கள் கடும் தவங்கள் இருந்திருக்காரு. அதாவது மேட்டுக்குப்போன்ற ஒரு கிராமத்தில் ஒரு அறை இருந்திருக்கு. அவருடைய சீடர்கள் எல்லாம் வெளியே பூட்டிக்க சொல்லுவாராம். அந்த அறைக்குள்ள ஒரு 7 நாள் உணவு இல்லாமல் இருந்துட்டு வருவாராம். மீண்டும் மீண்டும் அது மாதிரி செஞ்சிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை, ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய மனம் விழியங்களில் சித்தர்கள் ஜீவசமாதி ஆவறதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஜீவசமாதின்றது ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜுக்கு சித்தர்கள் போவாங்கன்னு சொல்லியிருப்போம். அப்படி தான் இவருமே டெம்பரவரி ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு 7 நாட்கள் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள மெட்டபாலிசமே கம்மியாகும். அதனால் நமக்கு பசி எடுக்காது, சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா 5 புலன்களுமே அடங்கி இருக்காங்க. இப்படி மேட்டு குப்பத்தில் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அறைக்குள்ளே போனாராம், வெளியே பூட்டிக்க சொல்லிட்டாராம். அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 தைப்பூசம் அன்னைக்கு. ஆனால் அந்த நாள் உள்ளே போனவர் ரொம்ப நாளாக வெளியவே வரலையாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய சீடர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த ஊர் மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து கதவை திறக்க முற்பட்டிருக்காங்க. கதவை திறக்க முடியல. அந்த அறை பார்த்தீங்கன்னா கூரை வீடு தான். அதனால கூரையை பிரிக்க பார்த்துருக்காங்க. அப்படி கூரையை பிரிக்கும் போது தான் உள்ள ஒரு பெரிய கருநாக பாம்பு இருந்திருக்கும். பெரிய பாம்பா. இதுதாங்க அந்த பாம்பு அற்புதம். சாவி போட்டால் பூட்டை நீக்கணும் இல்லையா, நீக்க முடியல. ஒரே ஒரு இதுதான் இருக்குது, அந்த கூரை. அப்போ அந்த கலெக்டர் ஆங்கிலேயர் வந்து நீக்கி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சாவியெல்லாம் போட்டு நீக்க முடியல. ஏன் நாம் பூட்டை நீக்கணும், இந்த சாலை மேலே ஏறி சாலையவே பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு சாலை மேலே ஏறி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏறி பார்த்தா ஒரு பெரிய கருநாகன் எந்திரிச்சு அப்படி நிற்கிது படம் எடுத்து. அப்புறம் இந்த மாதிரின்னு சொன்னோடனே இறங்கிடுறாங்க. பூட்டெல்லாம் திறக்க முடியல, வெறும் கூரையை பிரித்தா உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். போதுமா ஏணி வச்சு பூட்டை உடைக்க முடியல. நீ கூரையை பிரிட்டான்ட்ட கலெக்டரு. நீ கூரையை பிரிட்டான்னே அவன் ஏறுறான். அவன் ஒயரை ஏறி கூரையை பிரிக்க போகிறான். கூரையை பிரிக்க போகும்போது ஒயரை ஒரு நல்ல பாம்பு உன்னை வந்து அப்படியே படம் எடுத்து காட்டுது. நீ என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அந்த அறையை திறந்தாங்களாம். அந்த அறையில் அருட்பெருஞ்சோதி அறை இல்லையாம். அந்த அறை காலியாக இருந்தது. அப்புறம் அந்த அறையை பூட்டியபடியே வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த அறையை சுற்றி இன்னொரு பெரிய ஒரு அறையை உருவாக்கி அந்த அறைக்கு கதவு போட்டு மூடிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் அன்னைக்கு கதவு திறக்கிறாங்கல்ல, அது வந்து வெளியே புதுசாக போட்ட கதவு தான். உள்ளே இருக்கிற அறையுடைய கதவை திறக்கவே மாட்டாங்க. இதுதான் அருட்பெருஞ்சோதியார் மறைந்த வரலாறு. இதை அருட்பெருஞ்சோதியாருடைய நெருங்கிய சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர் தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காரு. அப்போ உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கோ? உண்மையாக மறைஞ்சிட்டாரா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் மறைந்த தேதி ஜனவரி 30 பரசுராமனை குறித்த தேதி. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு தைப்பூசம். இப்போ இவங்க சொன்னதில் ஒரு மிகப்பெரிய பிழை இருக்கு பாருங்களேன். அருட்பெருஞ்சோதியார் ஜனவரி 30 தைப்பூசம் அன்று உடலுடன் மறைந்தார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஜனவரி 30 தான் மறைந்தார்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஜனவரி 30 அறைக்குள்ளே போனார். அது மாதிரி பல முறை அறைக்குள்ளே போயிருக்கார். 7 நாள் 10 நாள் அங்கே தவம் செஞ்சுட்டு வெளியே வந்திருக்கார். அதே போல தான் இப்பயும் போயிருக்கார். அப்படி இருக்கையில் எப்படி உள்ளே போன அன்னைக்கே மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க? ஏன் அடுத்த நாள் மறைஞ்சிருக்க கூடாதா? இல்லை ஒரு வாரம் தவம் செஞ்சுட்டு மறைஞ்சிருக்க கூடாதா? அது எப்படி தைப்பூசத்தன்று மறைந்தார்னு சொல்கிறாங்க? மறைந்தது யாரும் பார்க்கல. ஏன் அன்னைக்கு மறைந்தார்னு சொல்றாங்கன்னா, அருட்பெருஞ்சோதியாரை முருகனாகவும் பரசுராமனாகவும் பார்க்கிறாங்க. அதாவது மகாவீர் பிம்பமாக பார்க்கிறாங்க. அதனால இந்த நாள் இந்த பிண்டாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த நாள்ல தான் அருட்பெருஞ்சோதியார் கொலை செய்யப்பட்டார். இதை இந்த பிண்டாரிகளே சந்திரமுகி படத்துல தெள்ளந்தெளிவா காமிச்சிருப்பாங்க.
இந்த சந்திரமுகி படத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பே முனைவர் திரு பாண்டியனையா டீகோட் செஞ்சு வெளியிட்டார். அவர் டீகோட் செஞ்ச அந்த பகுதியை இப்போ போட்டு காமிக்கிறோம் பாருங்க. தமிழரின் வரலாறு மொத்தத்தையும் அழித்தவர்கள் யூத பிராமணர்கள்தான். அதனால் தமிழரின் முழு வரலாறும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தமிழரின் வரலாற்றை அவர்கள் ஓலைச்சுவடிகளுக்கு பதிலாக செலுலாய்டு பிலிம்களில் பரிபாஷையில் எழுதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். துர்காவாகிய சந்திரமுகியை ஆசை நாயகியாக வைத்திருக்கும் வேட்டையராஜா என்பது பரசுராமன் தான். இவன் பரசுராமன் தான் என்பதை குறிக்கும் அடையாளங்கள்: 1. வேட்டையராஜா நாய்களோடு வருவது. 2. இவன் யூதன் என்பதை குறிக்கும் கருப்பு ஆடை. கதையின் இறுதியில் பரசுராமன் தன்னைப் போலவே கொடிய மரணத்தை தழுவியதைக் கண்டு சந்திரமுகியின் ஆன்மா சாந்தி அடைந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியேறியதாக காண்பிக்கப்படுகிறது. மேலும் பரசுராமனாகிய யூதனை குறிக்கும் 30 அடி ராஜநாகம் இறுதியில் அரண்மனையை விட்டு வெளியேறுவதும் ஒரு மறைமுகச் செய்தியை சொல்கிறது. இந்த கதையில் சரவணன் என்ற பாத்திர பெயரை ரஜினிகாந்த் ஏற்றுள்ளார். இது ஜெயின மதத்தின் தோற்றுனரான மகாவீர் என்ற கற்பனை மாந்தனின் பாத்திரம்தான். முருகனின் ஆசீவக எச்சங்களை கைப்பற்றவென்றே ஜெயினம் உருவாக்கப்பட்டதால் அதன் தோற்றுனராக கதைக்கப்படும் கற்பனை மாந்தனான மகாவீர் முருகனின் குணங்களை கொண்டவனாகத்தானே இருக்க வேண்டும். அதனால் பரசுராமனின் நினைவாகவும் முருகனின் பிம்பமாகவும் உருவாக்கப்பட்ட கற்பனை மாந்தன்தான் மகாவீர் என்பதால் அரவாணன், சரவாணன், சரவணன் என்ற முருகனின் பெயர் மகாவீர் பாத்திரம் ஏற்ற ரஜினிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சந்திரமுகியில இந்த டாக்டர் சரவணன் யாரு? முருகன் வேடம் கொண்ட பரசுராமன், அதாவது மகாவீர். இங்க நம்ம மகாவீர்னு யாரை சொன்னோம்? நம்ம அருட்பெருஞ்சோதியார இந்த பிண்டாரிகள் மகாவீரா பார்க்குறாங்க. அப்புறம் சந்திரமுகி படத்துல பாருங்க, பூட்டிய கதவு, அந்த கதவை யாருமே திறக்கக்கூடாதுன்னு வாங்க. அதே போல தான் இங்கேயும் இந்த சித்தி வளாகத்தில் பூட்டிய கதவு யாருமே திறக்கக்கூடாதுன்னு வாங்க. அந்த கதவுகள்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பூட்டிய கதவுகள் இருக்கும். அதாவது சந்திரமுகி படத்தில் வெளியில் ஒரு பெரிய கதவு இருக்கும், ஆனால் அதை திறந்துட்டு உள்ளே போனாலும் உள்ளே ஒரு கதவு இருக்கும். மொத்தம் 2 பூட்டிய கதவுகள் இருக்கும். அதே தான் இங்கேயும் அருட்பெருஞ்சோதியார் சித்தி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பூட்டிய கதவுகள். ஒரு கதவு எப்பயுமே பூட்டியே இருக்கும், இன்னொரு கதவு தான் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் திறப்பாங்க. சந்திரமுகி படத்தில் அந்த பூட்டிய ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? பெரிய நாகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே அருட்பெருஞ்சோதியார் வரலாறு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அதே தான், பெரிய கருநாகம். அந்த கூரையை பிரிக்கும் போது பெரிய கருநாகம் இருந்ததை பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அப்படின்ட்டு சாலை மேலே ஏறி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏறி பார்த்தா ஒரு பெரிய கருநாகன் எந்திரிச்சு அப்படி நிற்கிது. சூரிய பிரிக்க போகும்போது உயரம் ஒரு நெல்லை பாம்பு ஒன்று வந்து அப்படியே படம் எடுத்து காட்டுது. நீ என்ன பண்ணுவ? ஆனால் இன்னும் அந்த சந்திரமுகியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜநாகம் இருக்கிறதாகவும் அந்த காலத்திலிருந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. அருட்பெருஞ்சோதியார் மருத்துவ சேவை செய்யறதுக்கு ஒரு ஜமீன்தாரிடம் அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன அரண்மனை? வேட்டை வளம் அரண்மனை. இங்கே சந்திரமுகியில் என்ன சொல்லுவாங்க? வேட்டையன் ராஜாவுடைய அரண்மனை. இங்கே சந்திரமுகி படத்துலையும் இங்கே மகாவீரான ரஜினி அவனுடைய கடந்த கால ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதே போல தான் இங்கே வேட்டை வளம் ஜமீன்தாருமே அருட்பெருஞ்சோதியாரின் ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருந்தார். அந்த ஓவியம் இப்போ வெளியவே பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த ஓவியம் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தோன்னா எந்த ஒரு அரசர்களும் கருப்பு நிற ஆடைகள் அணிய மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த சந்திரமுகி படத்தில் இந்த வேட்டையன் ராஜா கருப்பு நிற உடை உடுத்திருப்பார். இதை முனைவர் திரு பாண்டியனை என்ன சொன்னார்னா, இந்த வேட்டையன் ராஜா கருப்பு நிற ஆடை அணிந்ததற்கான காரணம் யூதர்களை குறித்த சிம்பாலிசம். இவன் யூதன் என்பதை குறிக்கும் கருப்பு ஆடை. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த வேட்டை வளம் ஜமீன்தாருமே யூதர்களை குறித்த அதே கருப்பு நிற உடையை தான் உடுத்திருக்கார். இன்னுமுமே அந்த உடை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலே தான் மிக முக்கியமான ஒன்று, சந்திரமுகி படம் கிளைமேக்ஸ். இப்படிதான் அருட்பெருஞ்சோதியாரும் எரித்து கொல்லப்பட்டார். இப்போ உங்களில் ஒரு சிலர் யோசிக்கலாம்,
இதெல்லாம் சரி, ஆனா இங்க அருட்பெருஞ்சோதியாரை தான் எரிச்சு கொன்னாங்கன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இங்க அருட்பெருஞ்சோதியாரின் மரணத்தை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சந்திரமுகி படம். அதை எப்படி நம்ம உறுதியா சொல்றோன்றதை இப்ப பாருங்களேன். அப்ப இவர் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாரே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். இந்த சீன்ல சாமியார் என்ன சொல்றாரு? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். அப்ப இவனுங்க என்ன காமிப்பானுங்கன்னா, ரஜினியோட கண்ணில் ஒரு ஒளியை காமிப்பாங்க. இந்த ஒளின்றது என்ன சிம்பாலிசம்னா, அருட்பெருஞ்சோதியாரால் சொல்லப்பட்ட அந்த ஜோதி தான். ஒளியும் நெருப்பும் சேர்ந்தது தான் அந்த ஜோதி. சம்பந்தமே இல்லாம கண்ணில் ஒளி அடிச்சு காமிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதே போலதான் ஜோதிகா சந்திரமுகியா மாறும் போதும் ஜோதிகாவோட கண்ணில் ஒளி அடிச்சு காமிப்பாங்க. இன்னொன்று பாருங்களேன், இங்க கங்காவா நடிச்சது யாரு? ஜோதிகா. இந்த ஜோதிகா என்ற பெயருமே ஜோதியை தான் குறிக்கும். அது மட்டும் இல்ல, கங்கா என்ற பெயரின் எட்டிமாலஜியுமே நெருப்பால் உருவாகப்பட்ட கங்கை தான் குறிக்கும். அது எப்படின்னா, இமயமலை என்பது சில 1000 வருடங்களுக்கு முன்னாடி உண்டானவைகள் தான். குமரி கண்ட அழிவிலிருந்து உருவான மலைகள் தான் இமயமலை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இமயமலைகள் நெருப்பு பிளம்புகளாக இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் பனிமலையாக மாறுச்சு. அந்த பனி உருகி தான் நதியா மாறுது. அதுதான் கங்கை நதி. அதாவது இமயமலை ஆரம்பத்தில் தீப்பிழம்பாக கங்காக இருந்தது. அந்த கங்கிலிருந்து உருவான நதி கங்கை நதி. அதனால இந்த கங்கை என்னும் பெயருமே ஜோதியை குறித்த பெயர் தான். மேலும் இந்த படம் முழுக்கவே மறைமுகமா அருட்பெருஞ்சோதியாரின் சிம்பாலிசம்ஸ் இருக்கும். இந்த விழயத்தை பாருங்களேன். நீங்க சந்திரமுகியோட Dress நகையெல்லாம் பார்க்க வேணாமா? வாங்க காட்டுறேன். என்ன வெயிட்டடா சாமி. சந்திரமுகியோட புடவை நகையெல்லாம் காட்டுறேன். ஒட்டியானம், காசு மாலை. இந்த படத்துல எத்தனை பெட்டி காமிச்சிருக்காங்க? 2 பெட்டிகள். ஒரு பெட்டியில சந்திரமுகியோட ட்ரெஸ்ஸுகள் இருக்கு, இன்னொரு பெட்டியில சந்திரமுகியோடைய நகைகள் இருக்கு. இது நமக்கு பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும். அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் ஒரே பெட்டியிலே காமிச்சிருக்கலாம். ஆனா 2 பெட்டிகள் காமிச்சிருக்காங்களே, இதுவுமே அருட்பெருஞ்சோதியாரின் சிம்பாலிசம் தான். இந்த விழயத்தை பாருங்களேன். 2 பொட்டி வச்சிருக்கேன். சிட்டாம்பழம் பொன்னாம்பழம் 2 பொட்டி வச்சிருக்கேன். 2 பெட்டி சொன்னீங்கல்ல, அதுல என்ன? அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. கவனமாக பார்த்துக்குன்னு சொன்னார்ல, சிட்டம்பலம் பொன்னாம்பலம் சொன்னல, அது வள்ளூர்காரங்க அங்கேருந்து வந்தாங்க. இந்த பொட்டி 2 தூக்கி அந்த பொட்டி அந்த வண்டியில் வச்சு தூக்கி கொண்டு போய் அங்கே ஞான சபையில் வச்சுட்டாங்க. அங்கே இருக்குது, நான் வேணா காட்டுறேன் வா. அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, அதில் எங்கே திறக்கிறதுன்னு தெரியாது, அதில் என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியாது, அதில் எந்த பக்கம் திறக்கிறதுன்னு தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, அதில் எங்கே திறக்கிறதுன்னு தெரியாது. அருட்பெருஞ்சோதியார் 2 பெட்டிகளை வச்சுட்டு போனாராம். அந்த 2 பெட்டிகளையும் திறக்க முடியலையா இப்போ வரையும். இப்போ அந்த 2 பெட்டிகள் சத்தியஞான சபையில் சிற்சபை பொற்சபைன்னு 2 ரூம்ல வச்சிருக்காங்க. இந்த படம் படி நம்ம பார்த்தோம்னா அந்த பெட்டிகளுக்குள்ள அருட்பெருஞ்சோதியாரின் துணிகளோ அவரை எரிக்கும் தருவாயில் அவர் வைத்திருந்த பொருட்களோ இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இன்னுமே அருட்பெருஞ்சோதியாருடைய எலும்புகளோ சாம்பலோ கூட அந்த பெட்டிகளில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் சொல்றோம் பாருங்க. 2005 சந்திரமுகி படம் வெளியாகி வெற்றி நடை போட்டுட்டு இருக்கும்போது நடிகர் ரஜினி எங்க தெரியுமா போயிருக்காரு? இமயமலையில வள்ளலார் ஜோதி ஏற்றி வைக்க போயிருக்காரு. 2005 ஏப்ரல்ல படம் ரிலீஸ் ஆகுது. 200 நாட்கள்லாம் தியேட்டர்ல ஓடி இருக்கு. சந்திரமுகி படம் வெற்றி அடைஞ்ச கையோட நடிகர் ரஜினி இமயமலையில வள்ளலார் ஜோதி ஏற்றி வைக்க போயிருக்காரு. அதாவது ரஜினி அங்க சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. இந்த ஆதாரம் மூலமாகவும் நமக்கு தெள்ளந்தெளிவா தெரிஞ்சிருச்சு, சந்திரமுகி படம் என்பது அருட்பெருஞ்சோதியாரின் இறப்பை கூறும் படம் தான். அருட்பெருஞ்சோதியார் மேட்டுக்குப்பம் போனதே இந்த பிண்டாரிகளின் ஏற்பாடு தான். ஏங்க, அவர் கடினப்பட்டு வடலூர்ல சத்தியஞான சபை கட்டியிருக்காரு. அப்போ அவர் கடைசியா மறையணும்னா எந்த இடத்துல மறைஞ்சிருக்கணும்? சத்தியஞான சபையில தானே மறைஞ்சிருக்கணும். அது ஏன் சம்பந்தமே இல்லாம மேட்டுக்குப்பத்தில் போய் மறைஞ்சாரு? காரணம், அருட்பெருஞ்சோதியாரை அவர் இடத்துல வச்சு கொல்ல முடியாது. அதனால தான் இந்த யூத பிராமணர்கள் மேட்டுக்குப்பத்துக்கு வரவழைச்சிருக்காங்க. இப்போ அந்த மேட்டுக்குப்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் சொல்கிறத கேளுங்க. என் பேர் முத்துரங்கம்பா. எங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன். சரி, இது ஜோதியான இடம். நீங்கள் இப்போ அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். இதுக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் ஐயா? ஒரு 25 மீட்டர். 25 மீட்டர் பக்கத்து வீடு. பக்கத்து வீடு ஐயா, வளவர ஐயா விட பக்கத்து வீட்டில் தான். ஆமாம். ஸ்ரீரங்க ஐயர் இருக்காங்கல்ல, அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. வந்து
எல்லாருக்கும் வந்து இந்த சமர்ப்பணம் வச்சுட்டு போவாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க வந்து தங்கறதுக்காக போட்ட கொட்டா தான் அது. இவருக்கு போட்ட கொட்டா இல்லை, இவருக்கு போட்ட இதுவும் இல்லை. இல்லை, அவருக்காக இவங்க யாரும் போடல. பாத்தீங்களா, அருட்பெருஞ்சோதியார் அங்க தவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அறை ஒன்று இருக்குல்ல, அந்த அறைக்கு யார் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கா? ஸ்ரீரங்க ஐயர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தங்கறதுக்காக போட்ட கொட்டா தான் அது. பிராமணர்கள், இது பிராமணர்கள் பயன்படுத்திட்டு இருந்த இடம். இந்த இடத்திற்கு அருட்பெருஞ்சோதியாரை வரவழைத்து அதுக்கப்புறம் அவங்க திட்டமிட்ட மாதிரி பரசுராமனான மகாவீரை எரிக்கும் சடங்கை செஞ்சிருக்காங்க. இந்த விழயம் இத்துடன் முடிக்கப்படுது. ஆனால் 2வது பகுதி வரப்போகுது, பார்ட் 2. இப்போ நம்ம இதுவரையும் என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்றதை பார்த்துடலாம். முதல்ல, அருட்பெருஞ்சோதியாரை இனிமே நம்ம வள்ளலார்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா வள்ளலார் என்ற பெயருக்கும் அருட்பெருஞ்சோதியாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. பரசுராமனை குறித்தது திட்டமிட்டு அருட்பெருஞ்சோதியாருக்கு வச்சிருக்காங்க. இந்த பேரை யார் வச்சா, அவங்க யாருன்றதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பிண்டாரிகள் அருட்பெருஞ்சோதியாருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க பல பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. அவருடைய சிறு வயதிலேருந்தே அவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதற்கான மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த 7 கிணறு. அருட்பெருஞ்சோதியாருக்கே தெரியாம அவருக்கு 2 வயது இருக்கும்போது இந்த பிண்டாரிகளால் 7 கிணறு என்ற பகுதிக்கு கொண்டு வரப்பட்டார். இந்த 7 கிணறு என்ற பெயர் பரசுராமனை குறித்தது தான். அதை நம்ம 100% நிறுவிட்டோம். அந்த கிணறை பாதுகாத்தவங்க பார்த்தீங்கன்னா பரசுராமனின் பெயரால் உள்ள நைக்கோலஸ் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அருட்பெருஞ்சோதியாரை சம்பந்தமே இல்லாமல் வடலூர்ல இருந்து மேட்டுக்குப்பம் வரவழைத்ததும் இந்த பிண்டாரிகள் தான். மேட்டுக்குப்பத்துக்கு வரவழைச்சு அவங்க திட்டமிட்ட மாதிரியே சடங்கு கொலை செய்திருக்காங்க. அதாவது அருட்பெருஞ்சோதியாரை எரித்து கொண்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கொலை செய்கிறாங்கன்னா நிச்சயமாக ஆளும் வர்க்கத்தின் துணை இல்லாமல் செஞ்சிருக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பீரியட். பிரிட்டிஷுமே அருட்பெருஞ்சோதியாரை பற்றி எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் செய்யாம அவர் மறைஞ்சிட்டாருன்னு ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நிச்சயமாக பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கு. இந்த யூத பிராமணர்கள், தெலுங்கர்கள், அப்புறம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட்டு களவாணிகள் தான். மக்களிடம் ஜோதியுடன் கலந்துட்டாருன்னு பொய் சொல்லி அதை இத்தனை நூற்றாண்டுகளாக நம்ப வச்சிருக்காங்க. இதற்கான சிறந்த ஆதாரம் சந்திரமுகி படம். இந்த படத்தை அனைவரும் மீண்டும் பாருங்க. அருட்பெருஞ்சோதியாரை பற்றிய மேலும் பல குறியீடுகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நடிகர் ரஜினி இமயமலையில அருட்பெருஞ்சோதியாரின் அணையா விளக்கு ஏற்ற போயிருக்காரு. இப்ப நம்ம இந்த ஆதாரங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் சன்மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சில கருப்பு ஆடுகள், அதாவது இந்த யூத பிராமணர்கள், தெலுங்கர்கள், மேலும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம், அருட்பெருஞ்சோதியார் அவருடைய உடம்போட போய் ஒளியுடன் கலந்துட்டாரு, இதுதான் உண்மை அப்படின்னு பேசுவாங்க. இந்த விழயத்தையுடைய கமெண்ட் செக்ஷன்லயே வந்து இது மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்டலாம் இப்ப நம்ம கேட்குற கேள்விகளை மட்டும் கேளுங்க. அதாவது அருட்பெருஞ்சோதியார் ஒளியுடன் கலந்துட்டாருன்னு சொல்றீங்களே, அதை யார் பார்த்தா? அவர் ஒளியுடன் கலந்ததை யார் பார்த்தா? அதுக்கப்புறம் சரியா தைப்பூசம் அன்று, அதாவது ஜனவரி 30ஆம் தேதி தான் ஒளியுடன் கலந்தாருன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் 31ஆம் தேதி கலந்துருக்க மாட்டாரா? இல்ல ஒரு 5 நாளைக்கு அப்புறம் கலந்துருக்கலாமே. ஏன்னா அவர் பல முறை இந்த அறைக்குள்ள போய் தவம் செஞ்சிருக்காரு. டெம்பரவரியா ஜீவசமாதி நிலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. 1 வாரம் 10 நாள்னு அந்த அறைக்குள்ள தனியா தவம் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒளியுடன் கலந்தது மட்டும் எப்படி முத நாளே கலந்துட்டாருன்னு சொல்றீங்க? இந்த கேள்வியை கேளுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த கேள்வி, சரிப்பா அருட்பெருஞ்சோதியார் ஒளியுடன் கலந்துட்டாரு, அவரை மாதிரி மற்றவங்களும் கலக்க முடியும்னு சொல்றாரு, அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றீங்களே, ஏன் இதுவரையும் சன்மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் யாரும் ஒளியுடன் கலக்கல? இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் ஏன் யாருடைய உடம்பும் ஒளி தேகம் சுத்த தேகமா மாறல? இல்ல அருட்பெருஞ்சோதியாரால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியுமா? அவர் அப்படி எங்கேயும் சொல்லிட்டு போகலையே, என்னால மட்டும்தான் ஒளியுடன் சேர முடியும்னு எங்கேயுமே சொல்லியே. நம்ம இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தோம், ஒரு சிலர் மழுப்புவாங்க. அவங்க கிட்ட இந்த கேள்விகள்லாம் கேளுங்க. அவர் ஒளியுடன் கலந்தாருன்னா சாதாரண பொதுமக்களாலையும் கலக்க முடியும்னா முதல்ல நீங்க கலந்து காமிங்கன்னு சொல்லுங்க. உங்களால ஒளியுடன் கலந்து போக முடியுமான்னு கேளுங்க. அதுக்கு அவங்களால எந்த ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியாது, மழுப்பிட்டு வேணா போயிடுவாங்க. அருட்பெருஞ்சோதியாரை இந்த யூத பிராமணர்களும் வடுகர்களும் சேர்ந்து தான் சூழ்ச்சியில கொன்னாங்க. அவர் எரித்து கொல்லப்பட்டாலும் அவருடைய ஆன்மா இன்று வரையும் நம்முடன் இருக்கு. அவர் ஞானியாக வாழ்ந்திருக்காரு. அவர் கடைசியா ஜீவசமாதி அடையலைனா கூட அவருடைய 5 புலன்களையும் அடக்கி டெம்பரவரியா சமாதி நிலை தவம் செஞ்சிருக்காரு. ஆன்மீக ஆற்றல் மிக்க அருட்பெருஞ்சோதியார் இன்றளவும் அவருடைய ஆன்மா உயிர்ப்புடன் இருக்கு. அருட்பெருஞ்சோதியாரின் ஆன்மாவின் அருளால் தான் இவ்வளவு உண்மைகளுமே வெளிவந்திருக்கு.
தெளிந்த மனதுடன் அருட்பெருஞ்சோதியாரை வணங்கும் போது நிச்சயமாக அவரின் ஆன்மாவை நாம் அனைவருமே உணரலாம். இந்த விழயத்துடைய 2வது பகுதி பார்ட் 2. அந்த விழயத்திலையுமே பல உண்மைகள் வெளிவர இருக்கு. இந்த பிண்டாரிகள் அருட்பெருஞ்சோதியாரை ஏன் இப்படி சடங்கு செஞ்சு கொள்ளணும், இதற்கு காரணம் என்ன, அருட்பெருஞ்சோதியார் கூட இருந்தே குழி பறிச்சவங்க யாரு, அப்புறம் மேலும் பல உண்மைகள் பார்ட் 2 விழயத்துல வெளிவரும். அதுவரையுமே உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த விழயத்தை அதிகப்படியா பகிருங்க. ஒய் பிராமின்ஸ் கில்டு வள்ளலார்? இந்த கேள்வி மக்கள் மத்தியிலே எழணும். கேள்விகள் எழுந்தாலே பதில்கள் கிடைக்கப்படும். இதை தான் அருட்பெருஞ்சோதியாருமே சொல்லியிருக்காரு. விசாரம் செய்யுங்கள். தனியாகவோ குழுவாகவோ அமர்ந்து கேள்விகள் கேட்டு பாருங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில பதில்கள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.